வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8th ஸ்டாண்டர்டுக்கு 3rd லெசனு சப்ஸே தாக்கத்வர் ஷப்து. சரியா? தாக்கத்வர் ஷப்து அப்படின்னா என்னென்னா ஒரு பவர்ஃபுல்லான வேர்டு. அந்த வேர்டு என்ன, அதை பற்றி என்னங்கிறத நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்கலாம். என்னங்கிறத சொல்லிவிட்டு புக்குக்கு பின்னாடி உள்ள அந்த எக்ஸசைஸ் என்னங்கிறத பார்த்துடலாம், ஷப்தார்த்தம் என்னன்ட்டு பார்த்துடலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னா, இந்த கதை வந்து ஒரு ஃபிலாசபர், அதாவது நம்ம கன்ஃபூஷியஸ் இருக்கிறார்ல, இவர் வந்து ஒரு தத்துவ ஞானி, அதாவது ஃபிலாசபர். ஸோ இவர் வந்து சத்தியத்தை தேடி போகிறாரு. ஒரு முன்னாடி காலத்தில் போவாங்கள்ல, ஸோ அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு 20 பேர் வந்து அவர் கூட போகிறாங்க. அதில் வந்து யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, வியாபாரி இருக்கிறாங்க, அடுத்து வந்து விவசாயிகள் இருக்கிறாங்க, தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, அப்புறம் ஏழை பணக்காரர் எல்லோரும் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் போயிட்டுருக்கும்போது ஒரு சிஷ்யர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, ஐயா இந்த மாதிரி நான் வந்து ஒரு பவர்ஃபுல்லான வேர்டை வந்து நான் தேடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து எதுக்கு நீங்கள் எப்படி தேடுறீங்கன்னு கேட்கும்போது, என்னோடய கேரக்டரை வந்து நான் கரெக்டாக வச்சுக்கணும், ஸோ அதுக்கு தேவையான ஒரு வார்த்தையை வந்து நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, கன்ஃபூஷியஸ் வந்து யோசிச்சுட்டே வர்றாரு. யோசிச்சுட்டு வரும்போது திடீர்னு அவருக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்துடுது. அது என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அந்த ஞாபகத்துக்கு வந்துருச்சு, அது என்ன வேர்டு அப்படின்னா சகுருதைத்தா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சகுருதைத்தானா என்ன அர்த்தம்னா தயாளுத்தா, அதாவது கருணை, அன்பு, அந்த மாதிரி இருக்கிற அந்த வார்த்தை, அது பேர் வந்து சகுருதைத்தா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சொன்னோடனே இது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கேரக்டரை வந்து கரெக்டாக வச்சுருக்க உதவும், இந்த கருணை அப்படிங்கிற வார்த்தை வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஓகே, சிஷ்யரும் அதை கேட்டுட்டு இதை வந்து எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா உயிர்களும் வந்து கருணையோடு இருக்கணும், எல்லா உயிரிடத்துலேயும் நம்ம கருணை காட்டணும். அதாவது நீங்கள் வந்து மற்றவங்க வந்து உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அப்போ நீங்கள் வந்து மற்றவங்கக்கிட்டே அதே மாதிரி தான் நடந்துக்கணும். இப்போ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இவங்க இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம வேறு மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. ஸோ நம்ம அன்பை எதிர்பார்க்குறோன்னா நம்மளும் அன்பை கொடுக்கணும், அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவர் சொல்கிறார், கன்ஃபூஷியஸ் வந்து சொல்கிறாரு. இப்படி சொல்லிவிட்டு இவங்க வந்து எங்கே போகிறாங்கன்னா, ஒரு சுடுகாட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து ஒரு அப்போ சுடுகாட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்து ஒரு லேடி அழுதுட்ருக்காங்க, அதாவது ஒரு வயசான லேடி அழுதுட்ருக்காங்க. ஸோ அவர் கன்ஃபூஷியஸ் வந்து கேட்குறாரு, ஏமா அழுதுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு 4 months முன்னாடி வந்து என்னோடய மாமனார், அதாவது அவங்க ஹஸ்பண்டோட அப்பா வந்து என்னாச்சுன்னா அந்த சிங்கம் வந்து அடித்து சாப்பிட்ருச்சு. அதே மாதிரி லாஸ்ட் மந்த்து என்னோடய வீட்டுக்காரரையும் என்னோடய ஹஸ்பண்டையும் அது வந்து சாப்பிட்ருச்சு அப்படின்னு சொல்லி அழுதுட்ருக்காங்க. அப்போது இவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆறுதல் சொல்கிறாரு கன்ஃபூஷியஸ் வந்து. சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறீங்க, பக்கத்தில் ஒரு ராஜா இருக்கிறாரு, நீங்கள் அந்த நாட்டுக்கு போங்க, அங்கே போயிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம்ல, ஏன்னா இப்போ எல்லாருமே உங்கள் குடும்பத்தில் இறந்துட்டாங்க, இனிமேல் நீங்கள் மட்டும் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்களுக்கு கோபம் வந்துடுது, நீங்கள் வாயை மூடுங்க, அந்த ராஜா வந்து ஒரு அநியாயம் பண்ணுறவர், மக்களுக்கு நல்லதுவே பண்ண மாட்டார், அங்கே போய் நான் இருக்கிறதுக்கு இந்த சிங்கத்திட்ட வந்து நான் சாகிறதே மேல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து இவருக்கு ஒரு யோசனை வருது. இவர் சொல்கிறாரு, அதாவது மனிதர்களை விட, இந்த மாதிரி ஒரு கருணை இரக்கமில்லாத மனிதர்களை விட ஒரு சிங்கமே மேல்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ அந்த நம்ம வந்து எல்லார்கிட்டையும் அன்போடையும் கருணையோடையும் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக அவர் வந்து அந்த ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. அதனால் எல்லோரும் வந்து அந்த சகுருதைத்தா, அந்த கைண்ட்னஸ், அன்போட கருணையோடு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. ஸோ இதில் சப்தார்த்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து தார்ஷனிக்னா என்னென்னா, ஜோ தர்ஷன் சாஸ்திர ஜான்தா ஹோ, யார் வந்து இந்த ஃபிலாசபிலாம் படிச்சிருக்காங்களோ அந்த ஃபிலாசபரை தான் நம்ம தார்ஷனிக்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜிங்காசு, சரியா? ஜிங்காசு அப்படின்னா ஜான்னைக்கு இச்சா ரக்னேவாலா, அதாவது ஜான்னைக்கு இச்சா அப்படின்னா கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கிறாங்கல்ல அவங்கள, அதாவது க்யூரியஸாக இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க பேர் தான் ஜிஞ்ஞாசுன்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது வந்து ஆச்சரன்னா என்னென்னா பிஹேவியர், நம்மளோட கேரக்டர். அடுத்து வந்து சகுருதைத்தா, நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம். சகுருதைத்தானா தயாளுத்தா, அதாவது அன்போட கருணையோட இருக்கிறது, அதுதான் வந்து சகுருதைத்தா. அடுத்து ஷங்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா சன்ஷை அப்படின்னு அர்த்தம், அதாவது டவுட், சந்தேகம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து சமாதான் அப்படின்னா நிராகரன், அதாவது சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, ஒரு முடிவு சொல்கிறது, அந்த மாதிரி. அதுக்கடுத்து தஸ்லினா என்னதுன்னா டாடஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா திலாசா அப்படின்னு சொல்லலாம். திலாசானா கன்சோலேஷன், ஆறுதல் சொல்கிறது. ஸோ எது வேணால் வந்து நீங்கள் சொல்லிக்க முடியும். இப்போ வந்து தபாகு வந்து பார்த்துட்டோம். ஸோ தபாகுனா என்னென்னா பர்பாத் அப்படின்னு பார்த்தோம், ருயின்டு, வேதனையோடு இருக்கிறது. அடுத்து அப்படின்னா டேக்ஸு. ஸோ டேக்ஸ் தான் வந்து 9th ஒன்னோடுது. அடுத்து நிஷ்கர்ஷ், டேக்ஸ்னால் தெரியும்ல, வரி. நிஷ்கர்ஷ் அப்படின்னா என்னென்னா ததிஜா, அதாவது கன்க்ளூஷன், ஒரு முடிவு.
ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஹி உத்தர் பர் சஹி கா நிஷான். சஹி அப்படின்னா என்னது, கரெக்டு. ஸோ கரெக்டுங்கிறதுக்கு டிக்கு போடுறோம்ல, அந்த சைனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது அவங்க கொடுத்துட்டாங்க சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ நம்ம கரெக்டான ஆன்சருக்கு டிக்கு போட போகிறோம், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். சிஷ்ய தாகத்வர் சப்து ஜான்னா ஜாக்தாத்தா. தாகத்வர்னா அந்த பவர்ஃபுல்லான அந்த சிஷ்யர் வந்து பவர்ஃபுல்லான ஒரு வேர்டை வந்து தேடுறாரு. ஓகேவா. அது எதுக்காக தேடுறாரு? ஆச்சரண்கோ நியந்திரித்து கர்ணிக்கலையே, அதாவது கேரக்டரை நல்லபடியாக நம்ம வச்சுக்கணும், நம்ம கேரக்டர் வந்து ஒழுங்காக இருக்கணும், அதுக்காக அவர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்டை வந்து தேடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் அதோட கரெக்ட் ஆன்சர். அடுத்து கன்ஃபியூஷியஸ் கி விருத்தா சே முலாகாத் ஹுயி தோ வஹ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கன்ஃபியூஷியஸ் வந்து அந்த ஓல்டு லேடி இருக்கிறாங்கல்ல, அவங்கள வந்து பார்க்குறாரு, மீட் பண்ண போகிறாரு. அப்போ வந்து அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா ரோ ரஹீத்தி, அவங்க வந்து அழுதுட்டு இருந்தாங்க. விருத்தா கியோ ரோ ரஹீத்தி, அந்த ஓல்டு லேடி வந்து ஏன் அழுதுட்டு இருந்தாங்க அப்படின்னா சசூர் அவங்க மாமனார், பத்தி அப்படின்னா ஹஸ்பண்டு, ஆதி நிக்கட் சம்பந்தியும் கி மிருத்யு ஹோ ஜானேக்கே காரணம், அவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க. ஸோ அதுக்காக தான் அவங்க அழுதுட்டு இருக்காங்க. பார்க்க போகிறோன்னா கிஸ்னே கஹா கிஸ்ஸே கஹா, அதாவது யார்கிட்ட பேசுன இந்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சென்டென்ஸை யார்கிட்ட சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். முஜே சப்ஸே தாகத்வ சப்திக்கு தாலாஷ் ஹே, அதாவது நான் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்டை வந்து சர்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா சிஷ்யர். ஸோ சிஷ்யர்னே கன்ஃபியூஷியஸ் से, அதை கன்ஃபியூஷியஸ் கிட்ட சிஷ்யர் வந்து சொன்னார். दूसरों के साथ वही व्यवहार करो जैसे व्यवहार तुम दूसरों से अपनी प्रति जागते हो, அதாவது மற்றவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இதை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு பண்ணணும், அதே மாதிரி நீங்கள் மற்றவங்க கிட்ட நடந்துக்கணும்னு சொன்னது யார்? கன்ஃபியூஷியஸ்னே சிஷ்யஸே. ஸோ அது முடிஞ்சு போச்சு. அடுத்தது வந்து சுப் நாம் மத்துலோ உசே அந்நியாயிக்கா, அதாவது வாய் மூடுங்க, அவங்க பேரை கூட சொல்லாதீங்க, அவர் வந்து அநியாயம் பண்ணுறவர் அப்படின்னு சொன்னது யாருன்னா விருத்தானா அந்த வயசான லேடி. அவங்க யார்கிட்ட சொன்னாங்க? கன்ஃபியூஷியஸ் கிட்ட சொன்னாங்க. ஸோ இதோட அந்த கிஸ்ஸேக்காக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள். दिए गए शब्दों के अर्थ பாக்ஸ் மேசே சுன்கர் லிக்கியே, ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டாங்க, அதில் அதோட மீனிங்ஸும் இருக்குது. ஸோ நம்ம வந்து அது கரெக்டான அந்த மீனிங்கை எடுத்து எழுத போகிறோம். ஸோ ஆச்சரன் அப்படின்னா கேரக்டர், ஸோ விவகார் அதற்கு எழுதிட்டோம். சகுருதைத்தா தயாளுதா நம்ம வந்து ஆல்ரெடி அங்கே படிச்சிருக்கோம், சப்தார்த்தில் படிச்சிருக்கோம். ஸோ அதே தான், அதனால ஈஸியாக இருக்கும். அடுத்து தபாக் அப்படிங்கிறது பர்பாத், நியந்திரித் அப்படின்னா பிரதிபந்தித். அடுத்து தாலாஷ்னா கோஜ்னு அர்த்தம். இப்போ தாலாஷ்னா கோஜ். அடுத்து சங்ஷிப்த் அப்படின்னா சோட்டா. இப்போ அடுத்தது தா ஜோட்கர் நயே சப்த பண்ணாயே, அதாவது ஈங்கிற ஒரு லெட்டர், தாங்கிற லெட்டர். இதை வந்து இப்போ இவங்க ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் வந்து அதை ஆட் பண்ணி நம்ம புதுசாக ஒரு வேர்டு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ குஷ் ப்ளஸ் இ அப்படின்னா குஷி. அடுத்து உதாஸ் ப்ளஸ் இ உதாசி, पड़ोस प्लस ई पड़ोसी, दुख प्लस ई दुखी, अन्याय प्लस ई अन्यायी, प्रसन्न प्लस था प्रसन्नता, सगृदय प्लस था सगृदय था, नैतिक प्लस था नैतिक था, उदार प्लस था उदार था, मित्र प्लस था मित्रता. அடுத்த ரோமன் லெட்டர் பாருங்க. அநேக் சப்தம் கேலியே ஏக் சப்த லிக்கியே, அதாவது நிறைய வேர்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க, நிறைய வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே வேர்டில் ஆன்சர் எழுத போகிறோம். ஸோ ஜோ கேத்தி கர்த்தாகோ, யார் வந்து விவசாயம் பண்ணுறாங்க அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? கிசான் அப்படின்னு சொல்லுவோம். ஜோ வியாபார் கர்த்தாகோ, யார் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க அவங்கள என்ன சொல்லுவோம்? வியாபாரி அப்படின்னு சொல்லுவோம். ஜான்னைக்கு இச்சா ரக்னேவாலா, அதாவது கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை ரக்னேவாலா. ஸோ யார் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அவங்கள என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜிங்காசு அப்படின்னு சொல்லுவோம். ஜோ மஸ்தூரி கர்த்தாகோ, யார் வந்து தொழில் பண்ணுறாங்களோ அவங்கள தொழிலாளின்னு சொல்லுவோம், மஸ்தூர். அடுத்து வந்து தர்ஷன் சாஸ்திரக்கோ ஜானேவாலா, இந்த தத்துவங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களே, ஸோ அவங்கள தார்ஷனிக் அப்படின்னு சொல்கிறோம். ஜிசே ஆஷா ந ரகு கயீகோ, அதாவது யாருக்கு ஆசை இல்லையோ அவங்க வந்து நிராஷ் அப்படின்னு சொல்கிறோம். அந்நியாய் கர்னேவாலா, அநியாயம் பண்ணுறவங்கள அந்நியாயி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்தது பாருங்க. नीचे दिए गए वाक्यों में सर्वनाम पद रेखांकित कीजिए तथा रेखांकित पद का प्रयोग किस संज्ञा के लिए हुआ है लिखिए. அதாவது கீழே வந்து சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க, அந்த சென்டென்ஸில் வந்து சர்வநாம் இருக்குது. ஸோ அந்த சர்வநாம் வந்து எந்த சர்வநாம்னா ப்ரொனவுன். ஸோ அந்த ப்ரொனவுன் வந்து எந்த நவுனை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஆச்சரிய முஜே சப்சே தாகத்வ சப்திக்கு தாலாசு ஹை, நான் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தையை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற
அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸு. ஸோ அதில் கிஸ்கோ யார் அதை சொன்னது, முஜேங்கிறது வந்து சர்வநாம். ஸோ கிஸ்கோன்னு கேட்டிருக்காங்க. இதை சொன்னது யார், சிஷ்யக்கோ. சரியா, சிஷ்யரோடது. இந்த வார்த்தை, இந்த வேர்டு, இந்த சொன்ன அந்த சென்டென்ஸ் வந்து சிஷ்யரோடது. மே அப்பனே ஆச்சரணுக்கும் நியந்திரித்து கசக்கும், நான் வந்து என்னுடைய கேரக்டரை வந்து கரெக்டாக ஒழுங்காக வச்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். இது வந்து கவுன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் சொன்னது, சிஷ்ய. இந்த இடத்துல மே அப்படிங்கிறது சிஷ்யரை வந்து குறிக்குது. சரியா, அவர் தான் இதை சொன்னார். அடுத்து வே போலே மைனே பாலியா, அவர் சொல்கிறாரு நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இதை சொன்னது யார், கன்ஃபியூஷியஸ். ஏன்னா அவர் வந்து இந்த சகுருதைத்தா அப்படிங்கிற அந்த வேர்டை கண்டுபிடிச்சிட்டு இந்த இதை சொல்லுவார், மேனே பாலியா அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது வந்து கன்ஃபியூஷியஸ் உன்ஹே தஸ்லி தேனே லகே, அதாவது அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாரு. கன்ஃபியூஷியஸ் வந்து யாருக்கு சொன்னார், உன்ஹேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கின்ஹே யாருக்கு ஆறுதல் சொன்னார், விருத்தா. அப்படி விருத்தானா அந்த ஓல்டு லேடிக்கு சொன்னார். ஸோ அதுதான் வந்து இதோட ஆன்சர். அவ்வளோதான். தேங்க்யூ.